இந்த உலகின் பாதி வாழ்க்கை மறைந்திருக்கும் இடம் ஆழமான கடல். அங்கே அமைதி பேசுகிறது, நிறங்கள் இசை வாசிக்கின்றன. ஒவ்வொரு மீனும் இயற்கையின் ஒரு உயிருள்ள ஓவியம். இந்த வண்ணங்களின் பிறப்பிடம் பவளப்பாறைகள். பாருங்கள், வண்ணங்களால் நிரம்பிய கடல் உலகத்துக்குள். ஆரஞ்சு வெள்ளை கோடுகளுடன் கிளவுன் மீன். கடல் பூக்களுக்குள் பாதுகாப்பாக வாழும் புத்திசாலி. குடும்ப ஒற்றுமையின் அழகான உதாரணம். பூவும் மீனும் ஒருவரை ஒருவர் காக்கும் நட்பு. சிறிய உடல் பெரிய வாழ்வு. மஞ்சள் நிற அழகி பட்டாம்பூச்சி மீன். இதன் நிறம் எதிரிகளை குழப்பும். இதுவே இதன் பாதுகாப்பு. இவை பெரும்பாலும் ஜோடியாகவே வாழ்கின்றனர். பவளங்களிலிருந்து உணவு பெறும் நுண்ணறிவு பெற்றிருக்கிறது. நீரில் பறக்கும் பட்டாம்பூச்சி போல நமக்கு காட்சியளிக்கிறது. பவளப்பாறைகளின் காவலர்கள் இந்த வகை மீன்கள். இயற்கை வரைந்த வண்ணக் கோடுகள் நம் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது. வண்ணமே இவர்களின் பாதுகாப்பு கவசம், இவர்களின் அழகு. ஒற்றுமையில் அழகும் பாதுகாப்பும் நிறைந்து வாழ்கிறது இந்த பட்டர்ஃப்ளை ஃபிஷ் இனங்கள். இன்னும் பல அதிசயங்கள் நமக்காக இந்த சமுத்திரத்தில் காத்திருக்கின்றன. தேவதை போல அழகானது ஏஞ்சல் மீன். என்னே அழகு! அழகும் அமைதியும் ஒன்றாக நிறைந்து நமது கண்களுக்கு காட்சியளிக்கிறது. பவளங்களுக்கு உயிர் தரும் நிறம் இந்த ஏஞ்சல் வண்ண மீன்களே. ஒவ்வொரு கோடும் ஒரு ஓவியம், பார்ப்பவர்கள் கண்களை சொலிக்க வைக்கிறது. கடலின் அரச குடும்பம் இந்த ஏஞ்சல் ஃபிஷ் இனங்களே. வண்ண வானவில் போன்று காட்சியளிப்பது இந்த பேரட் வகை மீன்கள். கிளி போல பற்கள் கொண்டவை இந்த பேரட்டின் மீன்கள். இந்த பேரட்டின மீன்கள் பவளங்களை மென்று உணவாக்கும். மணல் உருவாக காரணமான இந்த பேரட்டின மீன்கள் உதவி செய்கிறது. பல கடற்கரைகளின் பிறப்பிடம் இந்த பேரட்டின மீன்களே காரணமாக இருக்கின்றன. கடலின் அமைதியான உழைப்பாளி இந்த பேரட்டின மீன்கள். இரவில் தன்னை மூடிக்கொள்வது இதன் பாதுகாப்பிற்காக. வாழ்க்கையில் நிறம் மாறும் அதிசயம் இந்த பேரட்டின மீன்களின் இன்னொரு அதிசயம். ஒரு மீன் பல உயிர்களுக்கு உதவி செய்கிறது. அடுத்ததாக ஆபத்தான அழகுகள் நிறைந்த வண்ண மீன்களை பார்ப்போம். சிறியது ஆனால் புத்திசாலியான மீன்கள் தான் இந்த பஃபர் வண்ண மீன்கள். ஆபத்து வந்தால் பந்து போல் மாறும் இயல்புடையது இந்த பஃபர் வகை மீன்கள்.
எதிரிகளை பயமுறுத்தும் யுக்தியை கையாளுகிறது இந்த பஃபர் இன வண்ண மீன்கள். ஆபத்து போனால் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது இந்த பஃபர் இன மீன்கள். அழகுக்குள் விஷம் நிறைந்து பல வண்ணங்களுடன் ஏராளமான வண்ண மீன்கள் இருக்கின்றன. அழகும் ஆபத்தும் சேர்ந்தது லயன் இன வண்ண மீன்கள். லயன் என வண்ண மீன்களின் இறக்கைகள் விஷமிக்கவை. லயன் என வண்ண மீன்கள் அரசன் போல மிதக்கும். மிக திறமையாக வேட்டையாடும் இயல்பு கொண்டது இந்த லயன் இன வண்ண மீன்கள். அமைதிக்குள் மறைந்த ஆபத்து நிறைந்ததுதான் இந்த வண்ண மீன்கள். சமநிலையை மாற்றும் சக்தி கொண்டது இந்த வண்ண மீன்களே. அழகை மட்டும் பார்த்து ஏமாறாதீர்கள் மக்களே, அந்த அழகுக்குள் தான் ஆபத்தும் நிறைந்துள்ளது. இயற்கையின் இருமுகங்கள், இதில் வாழும் பல அரிய வகை வண்ண மீன்களே. இப்போது கடலின் பாதுகாப்பு. கடல் சமநிலையின் உண்மை. வண்ண மீன்கள் இல்லாமல் கடல் இல்லை. கடலை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் இந்த பல வகையான வண்ண மீன்களே. பல உயிர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவை இந்த பேபி மீன்களே. சமநிலையின் பாதுகாவலர்கள் இந்த பேபி மீன் இனங்களே. மனிதனின் தவறு, கடலின் கண்ணீர், பிளாஸ்டிக் பயன்பாடுகள், இயற்கை உயிர்களின் சாவு, மனித இனத்தின் சில தவறுகள், அமைதியான மரணம். கடல் மாசு அடைவதால் நிறங்களை இழக்கும் பவளங்கள். வண்ணங்கள் இல்லாத கடல். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கும். நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கையில் இயற்கை நம்மை மன்னிக்க காத்திருக்கிறது. மீண்டும் வண்ணங்கள் நிறைய. இயற்கை பாதுகாப்பே உண்மையான வளர்ச்சி. கடல் வாழும் போது நாமும் வாழ்கிறோம். கடல் ஒரு உயிருள்ள அற்புத ஓவியம். ஒவ்வொரு மீனும் ஒரு கதை, ஒரு வரலாறு. இந்த அழகை காப்பது நமது பொறுப்பு, கடமை. கடலை காப்போம், வாழ்க்கையை காப்போம். சிறிய செயலும் பெரிய மாற்றத்தை தரும். எதிர்காலம் நம்மிடம் இருக்கிறது. ஒரே பூமி, ஒரே கடல். நம்பிக்கையுடன் பயணம் தொடரட்டும். இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால்
பகிருங்கள் கடலுக்காக.